மத்தியானம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஆ. நான் தாண்டா அட்டன் பண்ணேன். ஆ. மெனு கார்டை பார்த்துட்டு அவர் என்னை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கும்போது ஏதோ டவுட்டு கேட்டார். அவர் சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. அப்படி நான் முழிச்சிட்டு இருந்தேன். நீங்க தானே கடைக்கு சீனியர் ஆச்சே, உங்களுக்கே டவுட்டா? அந்த ஆள் டவுட்டு கேட்டதே இங்கிலீஷில். டேய் டேய், எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சியா? அவர் அமெரிக்கா இங்கிலீஷில் பேசினார்ரா. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு புரிஞ்சிருக்கும். சரி சரி, மேட்ரை சொல்லுங்க. அவர் ஏதோ இங்கிலீஷில் டவுட்டு கேட்டார்ரா. என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதை கவனிச்ச கையில் அவர்கிட்ட போயிட்டு ஏதோ பேசி ஆர்டர் அவ எடுத்துக்கிட்டாடா. சரி, அதனால என்ன? போட்டி எனக்கு அவளுக்கும் தானே, உங்களுக்கு அவளுக்கு இல்லையே. ஐயோ, அவன் ஆர்டர் எடுத்ததெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுடா. அவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அப்படியே என்னை பார்த்துட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு. அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அப்படியே ஜிவ்வுன்னு எரியுதுடா எனக்கு. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கிலீஷ் தெரியுற ஆனத்தில் தான் நான் ஆடுறா. தான் இதாச்சும் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திங்க் பண்றான்? ஒருவேளை கையிலேயே செய்வன வைக்கிறானோ? ரகு, சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. அந்த கையில கதற விடுறதுக்கு. ப்ரோ, என்ன சொல்றீங்க? அடச்சை, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் கொஞ்சம் கொடூரமானவன் தான். ஆனா குழந்தைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கிடையாது. சரி சரி, என்னன்னு சொல்லுங்க. ஓவரா பில்டப் பண்ணாதீங்க.